தங்கச்சி பாக்கல கொமட்டல தமிழ் கொஞ்ச நாள் குவைத்து போறான் அவன் மூணு ஒரு வாரத்துல நாலு பின்னாலே போறேன் ஏதாச்சும் ஓவரா பேசுறீங்க அங்க இருந்து ஒரு லிட்டர் மண்ணு கூட வேண்டாம் சோம்பேறி இப்படியே சொல்லி என்ன தின்னுட்டு இருந்தா உண்டா நான் இன்னைக்கு வாழைப்பழம் கடிச்சு குடிக்கிறோம் எங்கன்னா குடும்பத்தோட முச்சடியா பிச்சையா இருக்கணும் நம்ம கிட்ட எவ்வளவாச்சும் திரும்ப வரும்போது என்ன குடும்பத்தா கொலை பண்ணிடுவேன் இப்ப தெரிஞ்சுதான் ஒளிமையான எதிர்காலம் அவன் காலையிலே நம்ம வீட்டுக்கு புதுசா கொடுத்து வந்துருக்காங்க போல இருக்கு. ஆமாக்கா அப்பா பொண்ணு 2 பேர் தான் நேற்று 20 மரம் சார்ந்திருக்கான் பெங்களூர்ல இன்னைக்கும் 70% சரி மரம் இருக்குன்னு போடுறோம். கறி எடுத்துருக்கேன். மூர்த்தி பேசுறப்பா சொல்லுமா டீ கடைக்கு போமா டீ கடை போறதுக்கு எழுத்து போனா அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்கு? அங்க இதுதான் காதல. அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? அப்படியா? உங்க பக்கத்து கரெக்ட் சொல்லுங்க. எதுக்கு தான் பயப்படுறீங்க? சரி நானே சொல்றேன். இந்த வீட்டு சொந்த தமிழ் உங்க அப்பா ஏமா குடுத்த அடிக்க சவுண்ட் பண்ணி டாக்கு பண்ணுங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கேட்டுட்டு இருக்கல காசு கேட்கல ஹலோ என்ன சொன்னீங்க? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன். சவுண்ட குறையமா சொல்றேன். அழகா தான் இருக்கேன். அண்ணா வந்து போயிடலாமா? என்ன தமிழ் எப்படி ஓசில ஒண்ணுக்காரங்க விட மாட்டீங்களா? நீ
அவங்க ஏதாவது பிரச்சனை வருவாங்க. யாரு? இந்த ஆமை வருவாமா? ஏன்டா ஏன்டா? என்ன போனேன் பிரச்சனை நான்கு கூட்டா உதவிக்கு கூட வரமாட்டான். ஆனா அந்த ஆமை ஒவ்வொரு விசில் அடிச்சு கூட்டா 30 சூழல் எடுத்துருங்க. குருவி வருது. அந்த பத்தி பத்மா வந்துருக்கா. தமிழ் நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதோ அந்த சிறப்பு வரலாம் பேசுது. இல்ல உங்களுக்கு தான் பேசணும். என்ன பண்ண சொல்ற? போய் பேசி தள்ளிடு. உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். பெரிய இருக்கும் பார்த்துருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அது நானே உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை லவ் பண்ணேன். அட லவ் இல்லை தப்பு. சீரியஸா லவ் பண்ணேன். இது சீரியஸா பண்ணுறீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஞாபகம் வச்சுருந்தா கொஞ்சம் வரீங்களா சாமி ஒரு தாலி பண்ணாங்க. நீங்க லவ் பண்ணிட்டு அதான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணாங்க. கல்யாணம் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட கேட்கவேண்டாமா? லவ் பண்ணிட்டு அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்க. கல்யாணம் பண்ணா தாலி எல்லாம் வெளியில தெரியும். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு தாலியா வெளியில காட்டுறீங்க? சிவகாமி படத்துல வந்து கிருஷ்ண மாதிரி தாலியை மறைச்சு வச்சுருக்காங்க. இந்த மறைச்சு ஹோம் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சும்மா கீழே தர்ம வச்சுருந்த என்கிட்ட வந்து ஐல வச்சுருக்கு. நீங்க தாலி பார்த்து போயிருக்கா? எனக்கு நீங்க தம்மா பேசிட்டேன். நான் இன்ஸ்டால் கிட்ட ஒன்று கூட பார்க்கணும். உங்களை லவ் பண்ணதுக்கு அந்த கூட்டத்தை லவ் பண்ணிக்கலாம். மணி சரியா இந்த போட்டு வீசுறதுக்கு பாக்கி பேஸ் போட்டு சுற்றுவீங்க. இதுக்கு பேர் லவ் லேடி சாக்லேட். தமிழ் சூப்பர். அது ரொம்ப வலிக்குதான். அதான் சொல்லாம போட்டு பேசிட்டேன். ஆமா என்ன இன்னைக்கு நீங்க பாத்துட்டு வந்துருக்கீங்க? என் மருமக என்னை ஒரு வேலையை பார்க்க விட மாட்டேன். நானா இழுத்து போட்டு செஞ்சாதான் உண்டு. என் ரெண்டாவது மருமக உங்களை மாதிரி அமைச்சுட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடும். உங்க மனசுல இருக்க மாதிரி நல்லா வருது. ராசா மாதிரி புள்ளைய பெற்று வச்சுட்டு ஏன் அக்கா தொடங்குற? மீனாட்சி இது ஜோர்ஜ் வீசா. வாங்க ஐயா. குடும்பம் வந்தாலும் பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே. என்ன பண்றது? மதுரையில் 2 நாள் வேலை பார்த்தோன்னா வெளியூர்ல 10 நாள் ஆடி போயிடுறேன். வேலை அப்படி முன்னெல்லாம் டூர் போகும்போது மீனாட்சி தனியாக விட்டு போகிறோமோன்னு கவலையா இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு வந்து கூட அந்த கவலை கிடையாது. மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? ஆமாம்மா அந்த தைரியத்தை இருக்கேம்மா. ஐயோ, வேலை அவங்க பிள்ளைக்கு வேண்டாம் முதல்ல பேர் வச்சாங்க. இல்லைங்க அம்மா இப்படி இருக்காங்க. வேலைக்கு குடிக்காம கஷ்டப்படுறீங்க. மீனாட்சி குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங். ஓ அலி யூ கேன் டாக் இன் இங்கிலீஷ். வெரி குட். நவ் ஐ நோ தி only talk in English. அதே எக்ஸலென்ட். மாவா கூட அடிச்சு வச்சேன். என்ன இருக்குங்க? அண்ணி actually you are from Madurai or Chennai? My name is Tamban Kalaselvi. Good morning. நம்மகிட்ட இங்கிலீஷ் தெரியும் ரொம்ப பேசாத. எல்லாரும் துணிக்கு சோப்புறாங்க. உங்களோட கலையை போய் வச்சுட்டு தலைக்கு சோப்படுது எனக்கு எப்போ எதுக்கு எப்படி போகணும்னு தெரியும். தெரியுது. பார்த்தாலே தெரியுது. அதான் உஷா. ஏன் உங்க பொறுப்பினர் வேலைக்கு போக மாட்டாரா? அது சரி. பெரியவங்களுக்கு பூஜாதி வேலையும் வாக்கத்துறவங்களுக்கு வாக்குகள் நடக்கிற வேலையில எந்த தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்காதே. நீங்க கம்ப்யூட்டர் பத்தி படிச்சுக்கிட்டு ஒரு 4000 5000 சம்பாதிக்கிறத நம்ம வெளிநாட்டிலேயே ஏன் குவைத்திலே 50,000 60,000 பெரிய வேலையை வாங்கி கொடுக்கணும்னு எங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறார். பாத்தியா? அப்ப ராமன் கோட்டை தாண்டாத லட்சுமணன் இல்ல ஆமா சார். அவன் குழந்தை மாதிரி எங்க சுத்தினாலும் என் கையால தான் சாப்பிடுவான். போலீஸ்ல வந்திருந்தாங்க. கைது போட்டேன்.
அம்மாவுக்கு மறக்காம இவ்வளோ காலமே அமைச்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடும். அம்மா டேய் காலையில வந்து வெட்டி வைக்கிறாங்க. நீ தனிமையா இல்லை என் மகன் வெறுவையில் உடம்பு 10 வருஷமா இருக்கு. ஹை டென்ஷன் மாதிரி இருக்குண்ணா. காலையில் தண்ணி விட்ட மாதிரி இருக்கு. திரும்ப வேலையே செய்யல இல்லை வேறு என்ன டேய் 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 வந்து நீங்க கழுவிடுறியா? என்னடா என்னடா நீ சொல்லி அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு அவனை சொல்லிவிடா. ஏன் யாரை என்ன சண்டை பண்ணிட்டு நானும் சட்டம் போடுறேன். அவன் தேவையில்லாம புரிஞ்சு ஒம்புதான். நீ அவனுக்கு பேசிட்டு என்ன தெரிஞ்சு வருவா? நம்ம அவன் மேலே பேசினா அந்த இடத்துல கூப்பிட்டு அவன் வீடு இருந்து நிற்பான். முடியுமா? அவனால முடியுமா? நம்ம 1 மணி நேரம் லேட்டாக போனாலே நம்ம வீட்டில் அம்மா தேடுவாங்க. அவன் 10 நாள் காணா போன கூட யாரும் அவனை தேட மாட்டாங்க. தெரியுமா ராஜீவ் காந்தி செத்தப்போ நீ நான் என்னடா பண்ணோம்? இன்னும் நாங்கள் வந்து அவங்க 2 பேரும் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு தெரியுமா? 10 நாள் கழிச்சு இருப்பான், கீழே இருப்பான், போகிற வரைக்கும் இருப்பான். அவன் நம்மள ஒன்றா அப்ப அடிச்சா அடியை வந்து பேசாம வச்சுருந்தேன். கிருஷ்ணனை கண்டா தூரம் வெளியே சொல்லுறேன். தூரமாடா அது பேசாம ஊரை கழிச்சு வெளியே போயிருந்தாலும் எதுக்கு ஜிம்முக்கு வரணும்? ஆமா ஜிம்முக்கு வந்து சண்டை போடுறதுல லைஃப்ல வந்து வச்சுதான் புரியுதா? அப்ப லைஃப்லாங்க அடி வாங்கிட்டு உடம்ப கண்ணாடியே பார்த்துக்கிட்டு சொல்றேன். அதான் பார்த்தேன். சாண்டிக்கு பாவாடை கட்டணும். இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் டயர்டா இருப்ப ஊத்தி ஊத்தி குடிக்கிறக்காக அது சரி படுத்துக்கிட்டுமா நாயே நின்றுக்கிட்டு இருக்குமா பேய் காடி மேல கடற்கரை டீ வாங்கிட்டு வரோம் நம்ம கருவாப்பைய சொல்லி பெரியவங்க பிரச்சனை குறுக்க பேசாங்க. பேசிட்டு கொடுக்குறியா அப்படிங்க ஒரு நாள் உனக்கு முன்னாள் சரி விடு டீ கேட்டா நாங்க போட்டு கொடுக்க மாட்டோமா? அம்மா உங்களுக்கு என்ன டீ போட தெரியும்? இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்க டீ, கருப்பு டீ, கருப்பட்டி இதெல்லாம் போட தெரியும். பார்லி டீ போட தெரியுமா? அஞ்சுதான் போடுவாங்க அதெல்லாம் டீ கருத்தவர்கள் நீர்மிக்க, சிவத்தவர்கள் பலவரக்க, இளைத்தவர்கள் பெருவரக்க, இன்றைய வாங்கி அறிஞர்கள் வாரிச்சி வாரிச்சி வாரிச்சி. இந்த புகழ்த்தெல்லாம் போட விட்டுட்டு சரிப்பதான் போய் வேடி வியாபாரம் பண்ண வீட்டுக்கு வரதான் மாற்றிடும். சரி இதை கொஞ்சம் ஊட்ட நான் கூட்டு பார்த்து அதே மாதிரி போட்டான். வீட்டுல போட முடியாது. இதுக்குன்னு தனியா பாட்டு இருக்கு. ஐயா போட கொஞ்சம் இல்லங்கமான விஷயத்துல தலைவர் மரியாதை டேய் இந்த கம்பம் கடைசிக்கு நினைச்சா எந்த மத்தியும் போடுவேண்டா. பெரிய சூழல் ராஜுக்கு நல்ல பாட்டு கட்சி போற மாதிரி தமிழ்நாடு அதுக்கு பேர் ஒரு அடமொழியா தெரியும். ஆண்டி கட்டி உசிரமட்டி வரைக்கும் கிடையாது. கடைசி சுத்து வரைக்கும் இந்த மாதிரி மூர்த்தி சொல்றாங்க. சவுண்டை கம்மி பண்ணி கீழே கட்டாமல் ஒரு நாளை கண்டுக்கலாம். ஏன்னா வெளியே வீட்டு சாப்பிட்டோம்னா கஷ்டம் சீனமா இருக்கும். ஒரு குவாட்டரும் கலந்து எடுத்தோம்னா கஷ்டம் போகணுமா? பசங்களும் மேல எங்க வந்தீங்க? நான் ஒண்ணு யாருக்கு டியூஷன் நடத்துனடா. வெற்றி பண்ணிடலாம். மனதில் பெரிய டீச்சர் வந்தா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டோம். வேலை கிடைக்கிற வரைக்கும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறோம். உங்க மாதிரி ஓசில ஓபி அடிக்கல. ஓகே யார் பார்த்து ஓகே நாங்கெல்லாம் வரிசூர பரம்பரை. அங்கனுக்குள்ளே வாழ்ந்து முடிஞ்சுவோம். ஓரண்டா 2 ஈரண்டா 8 ஊரண்டா 36 வாய்ப்பாளர்களை கொண்டு நாங்க ஆலோசிக்கிறோம். நான் வந்து தப்பா சொல்லுவேன். இந்த பிள்ளை தப்பா பாடம் நடத்திக்கிட்டு சொல்லாத. என்னப்பா நான் இல்ல இல்லையா அவர் விவர பெறாது நம்ம வீட்டுக்கு நீங்க 2000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்க. டியூஷன் தானே எடுத்து போட்டோம். ஏய் நீ எப்ப அப்படி மாறினா இப்பதான் வீட்டுல டீ பாத்திரத்தை இந்த பிரிச்சுட்டு சிகர பாத்திரம் சுத்திக்கிட்டு போயிடுச்சு. ஏன் கையை வச்சுட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால
இதை புடங்க முடியுமாடா? இல்லைங்க, அவங்க 2 நாளா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம யாரும் அசைக்க கூட முடியாது. பழனி பஞ்சாபத்தில் தகவல்ல கடைக்காரன் வேலைக்கு வேண்டி வரணும்ல. வெட்டு ஒண்ணு நம்ம அழகு முதல்வர் அவங்க நான் பார்த்துக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு கவர்னர் வர்றாரு. சிட்டியில் உள்ள ரவுடிஸ் எல்லாம் பிடிச்சி உள்ள கூட சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில வராம பார்த்துக்கிட்டீங்கன்னா அடைச்சி உடனே வேணாம். பணம் படுத்துற பண்ணி இல்லாம எல்லாம் நீ கொடுக்குற இடம் என் நண்பன் போட்ட சோறு எனவும் சின்ன பாய் நட்புண்ட கற்பல் போல அந்நிய பேர் நடந்த நீங்க உனக்கு தெரியலா குட் மார்னிங் மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய கேட்டீங்களா? இது 2 நண்பர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போராட்டம். என்ன பணம் சொல்லிட்டேன் பின்ன என்ன செல்விய கிளம்பி நான் சொல்றது, நான் உன்னோட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தேன். ஏண்டா ஒரு நாள் ஊற்றுங்கிற சிம்மல பேசுறியா? இவங்க மேல ஏறிச்சேன் அப்பதான் வெளியேற்று மாட்டமா இவனுக்கு சாவடா அந்த மனசுக்கு மூர்த்தியை பற்றி உனக்கு தெரியாது. தன்னை உண்டாக்கினால அவனுக்கு இதுக்கு நோய் ஓவரா பேசிக்கிட்டு வாட்டில் இருக்க முடியாது. இப்படி ஊட்டி வளர்த்த அன்பு கட்சி ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்ட கம்பெனி பணத்து சரியா எழுதுடா எழுதுடா உங்களுக்கு அதுக்கே ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் இருக்கும். இல்ல வீட்டுக்காரர் எப்படி? ஐயா ஏன் மகனுக்கு கிடைச்சி சரி உங்க குழந்தைங்க எப்படி? எதுக்குடி என்னமோ 50 ரூபாய் கடன் கேட்ட அழுத்துக்கிறீங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் வரேங்க வரேங்க. அம்மா எப்ப அந்த அப்பா உன்னை அன்னிஸ்டான்னு சொல்லும். இப்ப மட்டும் என் அப்பா சொல்லு. அம்மாவோட கைலி அன்றதான் புலி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன மாட்டோம் ஏதோ போராட்டம் எடுத்து விடுறேன் அப்படின்னு என்ன கேட்டாங்க? கரெக்டா இருக்கா? போட்டிருக்கேன். இது எங்க அப்பா ஷோ. 55 வயசுல நாங்க பாட்டு வச்சு கல்யாணம் சொல்லி அப்பா போடுவாரு. கேட்டு கேட்கல என்ன கட்டி குடிச்சு முத்தம் கொடுப்பேன். என்ன நிக்கலையா கிட்டலையா கண்ணலையா கண்ணுலையா சீக்கலையா சிக்கலையா? ஏமாத்தான் அந்த பக்கத்து கரண்ட் ஒண்ணு ஓவரா தூக்கி எப்படி அது கரண்ட்டுக்கு பயங்கர ஜுரம். ஜுரமா ஜிங்கு வாங்கி கொடுப்பா. இன்னும் வாங்கி குடிச்சா தூரம் போயிருமா? நோவாசின் அனாசின் மெட்டாசின் சொன்னா பெரிய மேதாவி மாதிரி அதெல்லாம் ஆர்டர் சொல்லிட்டான். இது லவ்வு தரம்
ஏண்டா மச்சான் அந்த பொண்ணு ஒன்ன தூக்கி நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஏய் மாமா தூரத்துக்கு பார்க்கும்போது கால் பின்னுது, கை உதறுது, கண்ணு விழுது. அட கிட்ட போற அழகு அழுகுதுல கை ஓடிச்சா அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல இருந்து காண்டிருக்கலாம். பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓட்டிக்கிறாரா? நான் என்ன சொன்னா லிமிட் அப்படி கவுத்துற வேண்டியதானே? மனத மாதிரி உடனே கவுக்கணுமா? கண்ணு மாதிரி ஒவ்வொரு சிட்டம் சிறு வச்சு கடிச்சு தானே கவுக்கணும். இவரா ஒண்ணு தூரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாழை தண்ணியை ஊற்றி சூட்டை தவிச்சிடணும். இல்லைன்னா சைட்ல காட்டு விட்டு உனக்கு உள்ள கொண்டு ஊசியை போட்டு போயிடுவாங்க. ஆஹா ஆமா நேற்று அப்படி திருப்பி பத்தியா அசத்துக்கு வந்து வாங்கடா ரத்தப்படுகிறா. நாம 4 பேர் வர்றோம், நம்ம பார்த்து 2 பேர்னு சொல்றோம். இந்த லட்சணத்துல கோயிலுக்கு போய் என்ன செய்ய போறோம்? ஆமா ஏன் இப்படி கேட்க ஐயா எனக்கு ஒரு தலசம் பொட்டை வெடிவு தாருங்க. வாக்கியம் சொல்ல மாட்டியா? சொந்தம் நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய், தந்தை, என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு பேசினார்கள். உனக்கு ஒரு நாள் இருக்கு. இந்த வாரம் நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. சொல்லு. நம்ம ராஜ்நாயகர் அப்போ முட்டிக்கிடுவாங்க. அப்படி போடு. வணக்கம் பூச்சி அம்மாவுக்கு சவிக்குமா? என்ன எதுக்கு திடீர்னு உள்ள குடி மாட்டான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆளுக்கு டீ சாப்பிடுறீங்களா? ஆளுக்கு போண்டா ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு சாப்பிடுவீங்களா? தம்பி ஒரு சீரட்டு கூட 2 பேரும் நீ ஒரு சீட்டு கேட்டீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வையில 2 பேர் படிக்கிறது இல்ல. ஐயா எனக்கு ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையில சுட்டு ஏண்டா எவனை பார்த்தாலும் ஓடிட்டு போண்டா டீ சிகரெட் நீங்க திருப்பிடாம வாழ்க்கை மதிப்பாரு. என்ன சொல்றீங்க? நீ போற பக்கம் பார்த்தா அடுத்த வருஷம் தான் அடுத்து சொல்லுவோம். சட்டத்துக்கு மாவு தட்டுறதுல நம்ம கேள்வி அடிக்க வேற ஆளே கிடையாது தெரியுமா? ஆமாமா கொட்டை வச்சு வெளியில போட்டு போட்டுட்டு என் நம்பு 10 நாள்ல கல்யாணம் உங்க சமையல் கத்துக்கோ இல்லைன்னா புருஷன் வச்சு கூட வெளியே போறேன். எல்லாம் கத்துக்குவோம். அடுத்து நம்ம சொல்றது யாரு கல்யாணம்? ஏன் நம்ம தமிழ்கிட்ட செஞ்சுதான் போகுது. ஒரு பொண்ணு பார்த்துதான் போச்சு. பார்க்கத்தான் வேணும். சும்மா ஒண்ணும் இல்ல. 100 பவுன் நகை, ரொக்கமா 1 லட்சம் ரூபா, ஒரு இம்பாக்டோட காரு, அம்பாசிடர், அதை தேர்ந்தெடுத்தேன். இதெல்லாம் கொடுத்தாலும் அங்க வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெள்ளவிலேந்து வெள்ளக்காரிட்டே கட்டி வைப்போம். நீங்களெல்லாம் இருக்கிற வெள்ளக்காரி பணக்காரி எல்லாம் கட்டி வைக்கணும். எங்க அண்ணன் கூட தான் கோயிலுக்கு இருக்காரு. அவர் சுமாரான ஒரு
கம்ப கலைச்சிலே கட்டிக்கல அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மனைவிகளை மீனாட்சி கிடைக்காமையா போய் என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படி பக்கம் வருவ உன் வாயில கொள்ளுக்கட்டை வச்சு இழுக்கல என் பேர் கம்ம கலை செஞ்சு மேலை நாட்டில் கீர்த்தனமாக பணிபுரிய காத்திருக்கும் நண்பரே வணக்கம். தங்கள் நண்பர் தமிழவர்கள் தற்போது ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு பல வேலையை வெட்டி சாய்கிறாரமே. ஆயுதம் எடுத்தவருக்கு ஆயுதத்தில் தான் அறிவு என்பதை அவர் அறியா போலும். அப்ப நான் மட்டும் உதாரணம் நம்ம தமிழை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. நம்ம தமிழ் இந்த தமிழையால நீ எந்த ஃப்ரெண்டு அவரை பத்தி நீ தப்பா வர பேசிருக்க. மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடிகிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை முடிச்சா செயல்பட்டு வரும். என்ன ரூட்டு? அது அத்தையை அம்மையை பார்த்தா பெரிய பத்தா பாத்தியா தெரியும். அத்தையை நாம வளர்க்கிறோம்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணத்தான் முடியும். அதுக்கு கொஞ்சம் ரூபா பூரா அது என்ன பணி
வேற மாதிரி ஆயிப்போம். அந்த வந்து எழுதி ஓட்டிக்கிட்டு இருக்க, இன்னும் அந்த மிக தட்டில கை வச்சுட்ட. இதுக்கு மேல நீ எனக்கு அனுமதி வச்சுக்க. உன்னைக்கு நான் கொண்டு வைக்கலாமா? As you
பணக்காரன் கொஞ்சம் இப்ப பேசி பழகி என்ன வளர்ச்சி போற நினைக்கிற பத்தியா பேசலாம் பேசி நல்லா புரிவிக்க யாருமே கூப்பிடல எல்லாருக்கும் சொல்ல நீ காட்டு கேட்கிறாங்க உங்க காதல் பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து வருதுக்கா எங்க எங்க அந்த காதல் உங்க பேசுற வார்த்தை அந்த கோலம் இந்த இடத்துல நான் வாழ்ந்துருக்கேன் இது நாங்க ரிசர்வ் பண்ணி பேருக்கு பாலி பண்றீங்களா இது ஒண்ணு பேர்